வணக்கம். உனது நேரம் சரியானதுதான். ஒருவன் 20 வயதில் திருமணம் செய்கிறான், ஆனால் 10 வருடங்கள் கழித்தே குழந்தை கிடைக்கிறது. இன்னொருவன் 30 வயதில் திருமணம் செய்கிறான், 1 வருடத்தில் குழந்தை கிடைக்கிறது. ஒருவன் 22 வயதில் பல்கலைக்கழக பட்டதாரியாகிறான், ஆனால் 5 வருடங்களுக்கு பின்பே தொழில் கிடைக்கிறது. இன்னொருவன் 27 வயதில் பட்டதாரி ஆகிறான், அடுத்த வருடமே தொழில் கிடைத்து விடுகிறது. ஒருவர் 25 வயதில் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பை ஏற்கிறார், 45 வயதில் அவர் மரணித்து விடுகிறார். இன்னொருவர் 50 வயதில் நிறுவனத்தில் தலைவராகிறார், 90 வயது வரை வாழ்ந்துவிட்டு செல்கிறார். நம்மால் புரிந்து கொள்ள சிரமமான இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் வல்ல இறைவன் முன்பே கணித்து வைத்தவை. எழுதுகோள்கள் தூக்கப்பட்டு விட்டன, ஏடுகளும் அடித்து வைக்கப்பட்டு விட்டன. அவனைப் போல் எனக்கில்லையே என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நான் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பான். உனக்கு விதிக்கப்பட்டது வேறு, அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு. ஆக உனது நேரத்தில் உனது வேலையை திறம்பட செய்துவிடு. உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்களும் அல்ல, உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல. நீயும் யாரையும் முந்தவும் இல்லை, யாரையும் பிந்தவும் இல்லை. அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கிறாய், அவ்வளவே. அதனால் உனக்கென குறிக்கப்பட்ட நேரங்காலத்தை செவ்வனே பயன்படுத்திக் கொள். வாழ்க நலமுடன். நன்றி.